Taste the Daily. திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 5 பேர் மூச்சு திணறியும் ஒருவர் தீயில் கருகியும் உயிரிழந்திருக்கின்றனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அங்கு தற்போதைய கள நிலவரம் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார் தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். வணக்கம் பழனி முத்துக்குமார். மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தின் தற்போதைய நிலவரம் என்ன, விவரங்கள்? வணக்கம் செய்யத். அதாவது திண்டுக்கல் திருச்சி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சிட்டி மருத்துவமனையில் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நடந்திருக்கிறது என தற்போதைய நிலவர பிரகாரம் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இங்கு மருத்துவமனையில் உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் என தினந்தோறும் அதிகப்படியான நோயாளிகள் இந்த மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து செல்லக்கூடிய நிலையில் நேற்று இரவு, அதாவது 9:45 மணி அளவில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தில் பார்த்தீர்கள் அதிகப்படியான தீகள் அடுத்தடுத்து பரவ ஆரம்பித்திருக்கிறது. உடனடியாக அங்கே தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறை அந்த தீயணைப்பு துறை வருவதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா முழுமையாக தீ எரி துவங்கி இருக்கிறது. இந்த தீ எரிதல் மூலமாக புகைமானது அந்த மருத்துவமனை முழுவதும் சூழ துவங்கி இருக்கிறது. இதில் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய லிப்ட், அதாவது 3 மாடிகள் கொண்ட அந்த மருத்துவமனையில் லிப்டில் இருந்த ஒரு 5 நபர்கள், அதாவது குறிப்பா 3 ஆண்கள் 2 பெண்கள், அது போக ஒரு உட்பட உள்ளே சிக்கிக் கொண்டனர். இந்த சிக்கிக் கொண்டது தெரிந்து உடனடியாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் அங்கு இருக்கக்கூடிய பிற உதவியோடு மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அங்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆம்புலன்ஸ், அதாவது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உள்நோயாளிகளை அனுப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னர் தீயணைப்பு துறையில் 4 தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் தீ முழுமையாக அணைப்பதற்கு சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக தீயணைப்பு வீரர்கள் போராடி கொண்டு இருந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை ஒரு சிலரை மற்றும் காப்பாற்ற, அதாவது 20க்கும் மேற்பட்ட நோயாளிகளை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்ட நிலையில் 3 ஆண்கள் 2 பெண்கள் ஒரு குழந்தை உட்பட 6 பேர் இறந்த சம்பவமானது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சம்பவம் நடந்த அந்த சிறிது நேரத்திலேயே நமது, அதாவது திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியரிடம் சம்பவம் குறித்த விவரங்களை கேட்டறிந்து உடனடியாக அங்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நோயாளிகளை நேரில் சந்தித்து அவர்களிடம் ஆறுதல் தெரிவித்து இந்த அரசிற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும், அதாவது இந்த 6 பேர் இறந்த சம்பவமானது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது செய்யத். குறிப்பாக இந்த மின்கசிவு எதனால் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு விசாரணையை தற்போது இந்த தமிழக அரசு உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு இதையும் பொதுமக்கள் சார்பாக எழுந்திருக்கிறது. இந்த தமிழக அரசு அந்த இறந்தவர்களுக்கான ஒரு நிதியினை வழங்க வேண்டும். அதே போல தற்போது மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளுக்கு உரிய மருத்துவ சிகிச்சையை வழங்க வேண்டும் என நோயாளிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது செய்யத். இந்த, அதாவது இரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த மின்கசிவு அங்கு இருக்கக்கூடிய பிற நோயாளிகளையும் மற்ற அவர்களுடைய உதவியாளர்களையும் மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக அந்த நேரத்திலே போக்குவரத்தை சரி செய்வதற்கு காவல்துறையினர் குறைந்த அளவு இருந்த நிலையினால் போக்குவரத்தும் அதிகப்படியாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆம்புலன்ஸ்கள் செல்லக்கூடிய அந்த சாலையை சரி செய்வதற்கு குறைந்த அளவான ஒரு காவல்துறையினர் இருந்தது மிகுந்த ஒரு வேதனையை அளிக்கிறது செய்யத். இன்னும் அதாவது தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு 3 நபர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது செய்யத்.